சென்னை அடுத்த படப்பை பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான பொறியியல் கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பொறியியல் கல்லூரி ராசி பொறியியல் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். நேயர்களுக்கு வணக்கம். நான் இங்கே ராசி பொறியியல் கல்லூரியில் இயக்குநராக இருக்கிறேன். இந்த கல்லூரி 2008 ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஓடிவிட்டன. கிட்டத்தட்ட 1200 மாணவர்கள் இந்த கல்லூரி பட்டத்தை பெற்று வெளியே சென்றுள்ளார்கள். அவர்கள் எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறாங்க. இப்போ அடிக்கடி எங்கள் பழைய மாணவர்கள் அவங்க வந்து சொல்லும்போது பார்த்தா அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் 20,000 சம்பளம், 25,000 சம்பளம், நல்ல வேலையில் இருக்கிறோம், நாங்கள் இங்கே படித்ததுனால எங்கள் வேலையை திறமையாக செய்ய முடிகிறது என்று எங்களிடம் சொல்கிறார்கள். எங்கள் காலேஜில் இருக்க வாத்தியாரெல்லாம் நல்ல சிறப்பாக பாடம் நடத்துகிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவையோ, அவருடைய மனநிலை என்ன நிலையில் இருக்கிறதோ, அன்றைக்கு அவருடைய மூடு எப்படி இருக்கிறதோ அதுக்கு மாதிரி அவங்க கிளாஸ் ரூமை செட் பண்ணி அவங்க நடத்த வேண்டிய பாடத்தை சிறப்பாக நல்ல பேசிக் லெவல்லேருந்து நடத்துறதுனால அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால போன எல்லா வேலையும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யலாம். Myself, Dr. Rominus Valsalam. I worked for nearly 37 years in CDAC Trivandrum. So in 2017 March, I retired, and from that day onwards, I am working in Rasi College of Engineering as the principal of the institution. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால், என்ஜினியரிங் படித்த மாணவனால் எந்த வேலையும் திறம்பட செய்ய முடியும். அந்த அளவுக்கு ட்ரைனிங் இந்த என்ஜினியரிங் படிப்பில் இருக்குது. ஏன்னா சிலபஸும் நல்லா இருக்குது, பாடம் நிறையா நடத்துகிறோம், அவங்க படிக்க வேண்டிய நாட்களும் அதிகம். 4 வருஷம், ஒரு வாரத்துக்கும் 6 நாள் காலேஜுக்கு வர்றாங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் படிக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய திறமை, அவங்களுடைய நாலேஜ் லெவல் நல்லா முன்னேறி இருக்குது. ஸ்கில்லும்
திறமையை நல்லா வளர்த்துக்கிறதுனால எந்த தொழிலையும் சிறப்பாக செய்வாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டைமில் வந்து அட்மாஸ்பியர்லாம் ஒரு கார்டியல் அட்மாஸ்பியர் இங்கே மெயின்டைன் பண்ணி வராங்க. அப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷனில் என்டர் பண்ணக்கூடிய டைம்லேயே ஒரு டெம்பிளில் என்டர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைச்சிடுது. படிக்கிற ஒரு வாய்ப்பு அதிகமாகவும் இந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறது. ஆஸ் அ பிரின்சிபல் இங்கே வந்து நாங்கள் பிஇ ப்ரோக்ராம்ஸும் எம்இ ப்ரோக்ராம்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். பிஇ ப்ரோக்ராம்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன், பிறகு மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிறகு பிடெக் இன் ஐடி, இந்த டிசிப்ளின்ஸில் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். எம்இ ப்ரோக்ராம் வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிறகு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், கேட் சிஸ்டம்ஸ் இந்த ஏரியாஸ்லாம் ஆஃபர் பண்ணுறோம். சொல்ல வேணாம், என்ஜினியரிங் படித்தவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போகலாம், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு போகலாம், அவருடைய கோர் கம்பெனியில் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், ஏரோ இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், ஒர்க் ஷாப்புக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். அதுவும் இல்லைன்னா தானே ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நடத்தலாம். ஆக என்ஜினியரிங் படித்தவங்க வேலை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. நல்லா விசாரித்து பார்த்தா என்ஜினியரிங் படித்தவன் 4 அரியர் சொல்லவன் 5 அரியர் சொல்லவனுக்கு தான் வேலை கிடைக்கல. நல்லா படித்தவனுக்கு 1 அரியர் 2 அரியர் இருக்கிறவனுக்குலாம் வேலை கிடச்சிச்சு. நல்ல திறம்பட வேலையை செய்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிலபஸில் கண்டென்ட் இருக்குது, அவங்களுக்கு டைம் ஸ்டடி இருக்குது இல்லையா. 4 வருஷம் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வாரத்துக்கு 6 நாள் படிக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது, நிறைய நாலேஜ் டெவலப் ஆகிருக்கு, எல்லா ஃபீல்ட்லேயும் உள்ள ஃபண்டமெண்டலாம் தெரிஞ்சிருக்குது. ஆக அவங்க நல்ல வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்பு வசதிகள் நல்லா இருக்காங்க. இப்போ வந்து த இன்ஸ்டிடியூஷன் இஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஒரு சிலபஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பிஇ சிலபஸ், எம்இ சிலபஸ். அந்த சிலபஸ் பிரகாரம் ஒழுங்காக எல்லா டீச்சர்ஸும் கிளாஸ் எடுக்கிறாங்க. ப்ரொஃபஸர்ஸ் தே ஆர் வெரி சின்சியர். இந்த இன்ஸ்டிடியூஷனில் மார்னிங் டு ஈவினிங் தே ஆர் டெடிகேட்டட் டு த இன்ஸ்டிடியூஷன். அவங்க வந்து தியரி கிளாஸஸில் வந்து எல்லா கான்செப்ட்ஸ், எல்லா டெரிவேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஆஃப்டர்நூன்ஸ் ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே செய்து கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. நான் இசி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று எஜுகேஷன். அப்படிப்பட்ட எஜுகேஷனை நம்ம எங்கே படிக்கிறோம், எப்படி படிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த காலேஜை சூஸ் பண்ணுறோமோ அதிலிருந்தே நம்ம எப்படி படிக்க போகிறோன்றதுக்கான ஆன்சரும் நமக்கு கிடச்சிரும். அப்படி நான் சூஸ் பண்ண காலேஜ் தான் ராசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே சிறந்த கல்வியை வழங்குறதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கொடுக்குறாங்க. அதனால் இங்கே படிக்கிறதே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எல்லாருக்குமே தியரட்டிக்கலாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி ப்ராக்டிக்கலாக படிக்கணுன்னா நமக்கு தேவை லேப் ஃபெசிலிட்டிஸ். இங்கே எங்கள் காலேஜில் எல்லா லேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எலக்ட்ரிக்கல் லேபு, எலக்ட்ரானிக் லேப், சிவில் அண்டு சிஎஸ்சி அண்ட் மெக்கானிக்கல் எல்லா லேபுமே இருக்கனால எங்களுக்கு லேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவும் ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் எங்கள் காலேஜ்லேயே பண்ணுறோம். எங்கள் ஃபேக்கல்ட்டிஸும் எங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஆக எங்கள் மாணவர்களெல்லாம் இந்த காலேஜ் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் அழகாக அமைந்துள்ளது. பொல்யூஷன் இல்லாத அட்மாஸ்பியர், நிறைய ஆக்சிஜன் ரிச் என்வரன்மெண்ட்டு, சுற்றுப்புறம்லாம் நல்ல சுகாதாரமாக இருக்குது, காமாக இருக்குது, குவைட்டாக இருக்குது, உள்ளர வந்தால் ஒரு கோயில் மாதிரி இருக்குது. இந்த வாய்ப்பு வசதிகளை மக்களெல்லாம் சரியாக பயன்படுத்தினாங்கன்னா ஒரு திறமையக்க பொறியியல் வல்லுநராகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இங்கே அதிகம் இருக்குது. ஆகவே பெரியோர்கள், தாய்மார்களெல்லாம், பெற்றோர்களெல்லாம் இதை உணர்ந்து அவர்களுடைய குழந்தைகளை எங்கள் கல்லூரியில் சேர்த்து
இந்த மாதிரி வசதிகளை வாய்ப்புகளையும் பெற்று நல்ல திறமைமிக்க பொறியியல் வல்லுநராக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிரச் செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு